வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 5 நிமிட செய்தியின் மையத்திலே ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கிருபையான நலன்களையும் கிருபைகளையும் அவர் கட்டளையிடுகின்றார். நமக்கு சில நேரங்களில் சிறை இருப்புகள் இருந்தாலும் அந்த சிறை இருப்புகளின் மத்தியிலேயும் தேவன் இந்த உலகத்தில் நம்ம நடத்துவதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த காலை நேரத்திலே 127வது சங்கீதத்திலிருந்து நாம் சில காரியங்களை சிந்திப்போமே. சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் அது. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தேவன் அநேக உட்பிரவேசங்களை அவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். சில பேர்கள் சிறிய வீடுகளை கட்டுவார்கள், சில பேர்கள் பெரிய வீடுகளை கட்டுவார்கள். எதை கட்டினாலும் நாம் படுக்கின்ற இடத்திலே தான் படுத்து நாம் ஓய்வு பெற முடியும். சில மலைப்பகுதிகளுக்கு சென்றால் அந்த வீடை கட்டுவதின் அமைப்பை பார்க்கும் போதே நமக்கு திடுக்கிடும் அனுபவங்கள் வருகிறது. ஆனாலும் அதையும் ஒரு கொத்தனார் அழகாக கட்டி மக்கள் அங்கு இன்பமாக மகிழ்ந்து வருகிறார்கள். எனவே இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும் என்றால் அவருடைய கிருபையின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் இந்த 127வது சங்கீதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கற்றுவர்களின் பிரயாசம் வெறுதா. தேவையில்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அருமையான வீடுகளை கட்டி முடித்து ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை வீடுகளுக்குள்ளாக தங்கத்தக்கதான கிருபையை தருகிறார். ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுத்து, சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, வீடுகளை தந்து மனமகிழ்ச்சியோடு வாழ வைத்து ஆலயத்திலே கிருபையின் காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார் என்றால் அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். கர்த்தர் நகரத்தை காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதிகாலையில் எழும்ப வேண்டும், நேரப்பட வேலையிலே தரிக்க வேண்டும், வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நெத்திரை அளிக்கிறார். அப்போ நம்ம காலை நேரத்துல மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை உரிய முறையில பயபக்தியோடு நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மன திருப்தி அவர் கொடுக்கிறார். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 7 to 9 மணிக்கு தூங்கணும்னு சொல்றாங்க. இரவு நேரத்தில் அப்படி தூங்கினால்தான் காலை நேரத்துல வேலை செய்ய முடியும். நம்முடைய உள்ளத்துல சில விதமான காரியங்களில நாம் தெளிவுடன் இருந்து செய்ய வேண்டிய பிரியமான காரியங்களை இந்த சமுதாயத்துல செய்யும் போது அவர் நமக்கு நல்ல நித்திரை அளிக்கிறார். அது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி இணையும் போது நல்ல பிள்ளைகளை அவர் நமக்கு தருகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சில பேர்களுக்கு குழந்தை இருக்கிறது, சில பேருக்கு கடைசி வரை குழந்தை இல்லாமல் இருக்கிறது, சில பேர்களுக்கு 45 வயதிலே கூட குழந்தை பிறக்கிறது. இதெல்லாம் தேவன் நமக்கு தருகிற கிருபை. குழந்தைகள் வீட்டில் தேவை நமக்கு. சில நேரங்களே குழந்தைகள் இல்லாவிட்டாலும் எப்படியாவது ஒரு குழந்தையை நாம் தற்பரிசோதனையோடு வளர்த்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை இயந்திர வாழ்க்கைக்கு மாற்றப்பட்டு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்கின்றோம். எனவே திருமண நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது சரியான நேரத்துல இந்த திருமண காரியங்களை செய்து நாம் முன்னோக்கி போகும்போது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால பைதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒலிவுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவார்கள். என்ன அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. இப்ப குடும்ப வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. கணவன் மனைவி பிள்ளைகளுடைய இணைப்பு தேவன் நமக்கு தந்திருக்கிற குடும்ப வாழ்க்கையின் சாட்சி. அதன் மத்தியில அவர் நமக்கு வீடுகளை தருகிறார், பிள்ளைகளை தருகிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திலே நாம் முழு திருப்தியோடு நம்முடைய வாழ்க்கை நடத்தி செல்லும் போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை தேவன் நமக்கு சங்கீதம் 127வது சங்கீதத்திலே கொடுக்கப்பட்ட பகுதியின் மூலமாக நம்மை நிறைவு செய்து ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு தரிசன வாழ்க்கைக்கு நாம் செல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வாமே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9450585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.